ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் மக்களால் பேசப்படுறது ட்ரெண்டிங்கான ஐபிஓஸ்னாவே ஜியோ ஐபிஓ அண்ட் என்எஸ்சி ஐபிஓ. இந்த ரெண்டுமே மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. காரணம், இதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் காத்திருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இதில் இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல நம்ம ஜியோ ஐபிஓ பற்றி நம்ம பார்த்துருவோம். ஜியோ ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நிறைய அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்குது, சப்மிட் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ராசஸிங்லேயும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஐபிஓடைய மதிப்பு சுமார் $4 பில்லியன் இருக்கலாம் அப்படின்ட்டு மதிப்பிட்டிருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 33,000 கோடியிலேருந்து 38,000 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுற ஐபிஓவில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. மார்க்கெட் எஸ்டிமேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸில் கிட்டத்தட்ட $130 பில்லியன்லேருந்து $180 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு மதிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இவங்களை ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நிறைய செக்டார்ஸ் வந்து இருக்குது. இவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுலேயுமே இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஓஎஃப்எஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து டாபிக் வந்து டிஸ்கஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஐபிஓடைய அதாவது முக்கியமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக மக்கள் அண்ட் முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுவும் வந்து ரிலையன்ஸுடைய ஏஜிஎம் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக மக்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ நிறுவனம் சமீபத்தில் ஆகாஷ் அம்பானியை வந்து 5 ஆண்டுகளுக்கு நிர்வாக இயக்குநராக வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பங்கு வெளியீட்டுக்கான ஒரு ப்ராசஸிங்காக தான் இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. இன்னும் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜியோ 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது சந்தாதாரர்களை வந்து கடந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த அளவில் இருக்கிறதுக்கு வந்து ரெவன்யூ வந்து அதிகம் இருக்கலாம், வரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் முதலீட்டாளர்களுக்கும் லாபம் இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லாத்துடைய பார்வையுமே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்டார் கிடையாது, அதாவது தொலைத்தொடர்பு துறை மட்டும் கிடையாது. மக்களுக்கு தெரிஞ்சது ஜியோ அப்படின்னாவே நம்ம இந்த கம்யூனிகேஷன் தான் சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் ஏஐ இருக்குது, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். மற்ற ப்ராட்பேண்டு, க்ளவுடு சர்வீசஸ்ஸு, சேட்டலைட் இன்டர்நெட், ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீல்டு டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய ஃபீல்டு வந்து இவங்க கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஐபிஓவுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருக்கு. இந்த ஜியோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1600லேருந்து 1650 சேட்டலைட்ஸ், அதாவது செயற்கைக்கோள்களை கொண்ட ஒரு ப்ராட்பேண்ட்காக ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு, பிளானிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இந்த ஐபிஓடைய விண்ணப்பம் அப்படிங்கிறது விரைவில் வந்து சப்மிட் செய்யப்படும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கட்ட ப்ராசஸிங்கும் வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டும் ஒரே நேரத்தில், அதாவது என்எஸ்சி ஐபிஓ அண்ட் ஜியோ ஐபிஓ ரெண்டுமே வந்து அதிக அளவில் லாபம் கொடுக்கும் அப்படின்ட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக என்எஸ்சி ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த என்எஸ்சி ஐபிஓ அப்படின்னாவே, என்எஸ்சி அப்படிங்கிற வேர்டும் மக்களால் அதிக அளவில் கேள்விப்பட்டது தான். அதாவது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த வார்த்தைகள் அதிகமாக கேள்விப்பட்டதுனால மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிஷன், ப்ராசஸிங் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நிறைவடைகிற ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸில் வந்து இந்த 2 ஐபிஓக்குள்ளுமே வந்து பெரிய அளவில் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இதனுடைய மதிப்பு, அதாவது இந்த என்எஸ்சியுடைய ஐபிஓ மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 30,000 கோடியாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அதாவது டாலரில் பார்த்தீங்கன்னா $2-3 பில்லியன் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்எஸ்சியோட கம்பேர் பண்ணும்போது ஜியோ ஐபிஓவுக்கு இன்னுமே வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் இப்போத்த செய்தியாக இருக்குது. ஆனால் இதுவும் சாதாரணமான விஷயம் கிடையாது. என்எஸ்சி ஐபிஓவுமே இது கூட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இவங்களால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் சுமார் 148.9 மில்லியன் பங்குகள், அதாவது சுமார் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6% ஆஃப் பங்குகள் வந்து இதில் வந்து வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இதனுடைய முக்கிய பங்குதாரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஐடிபிஐ, ஐஎஃப்சிஐ, பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஐஎஃப்சிஐ எல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இதன் காரணமாகவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. என்எஸ்சியுடைய ஃபினான்ஷியல் டேட்டா பார்ப்போம் இல்லைங்களா. நார்மலாகவே இவங்களுடைய மொத்த வருமானம் 18,700 கோடி அப்ராக்சிமேட்டாக. நிகர லாபம்னு பார்த்தீங்கன்னா 10,300 கோடி ரூபாய் இருக்குது. நிகர லாப வரம்பு பர்சன்டேஜ் ரேஷியோவில் அப்ராக்சிமேட்டாக 53% வந்து
இருக்குது அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்குது. இந்த ஐபிஓ காரணமாக மற்ற பங்குகள் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு இவங்களுடைய டைரக்ட் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க ஆல்ரெடி வந்து பிஎஸ்சி உள்ளே இருக்கிறதுனால அவங்களுடைய பங்குகளின் விலை கொஞ்சம் இறக்கம் காண்கிறது அப்படிங்கிறது மக்களால் வந்து தெளிவாகவே தெரிகிற அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க லான்ச் பண்ண உடனே தான் இவங்களுடைய காம்படிஷன் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதும் தெரியும். அடுத்தது டிஆர்ஹெச்பி மீதான செபியின் ஆய்வு வந்து ரீசெண்டாக முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கான ஐபிஓக்கான கரெக்டான அக்யூரேட் டேட்டும் ப்ரைஸ் எல்லாம் இன்னுமே வந்து அறிவிக்கப்படாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இவங்க 2 பேர் வந்து அட் அ டைமில் வர்றதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த 2 ஐபிஓவில் உங்களுக்கு எதில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.